அன்பு உறவுகளை, அன்பு நண்பர்களை, அசிசியார் அருள் நிறை வளம் 10 ஏழைகளை தழுவுதல். தொழுநோயாளிகள் மீதான அன்புக்கு மேலதிகமாக பிரான்சிஸ் ஏழைகளின் தேவைகளை பற்றி தீவிரமாக அறிந்திருந்தார். மேலும் அந்த வறுமையை தன்னால் முடிந்த எந்த வகையிலும் அகற்ற முயன்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்சிஸ் தனது குதிரையில் சவாரி செய்து தனது கோட் ஆஃப் ஆர்ம்ஸை அணிந்தபோது அவர் ஒரு ஏழை மாவீரரை கண்டார். அவரை பார்த்தவுடன் பிரான்சிஸ் விரைவாக அவரிடம் இருந்த அனைத்து மார்பு கவசங்களையும் அவரிடம் கொடுத்தார். அவருடைய அழகிய ஆடைகள், கவசங்கள், வாள் மற்றும் குதிரை ஆகியவை உடனடியாக இந்த அந்நியரிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஏழை மாவீரருக்கு இந்த கொடை பிரான்சிஸுக்கு ஒரு முக்கிய தருணமாக இருந்தது. அதில் அவர் நைட்ஹுட்டின் மாவீரனின் மகிமையை விட சொர்க்கத்தின் செல்வத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தனது உள்முடிவை தீர்மானத்தை வெளிப்படுத்தினார். பிரான்சிஸ் மனம் மாறிய நிலையில் அவர் ரோமுக்கு திருப்பயணம் மேற்கொண்டார். அங்கு அவர் இருந்தபோது புனித ராயப்பரின் பசிலிக்காவில் வாசலில் ஏழை பிச்சைக்காரர்களின் குழுவை கண்டார். அவர்களை பார்த்ததும் பிச்சைக்காரர்களில் ஒருவனின் கந்தல் ஆடைகளுக்கு பதிலாக தனது அழகிய ஆடைகளை பரிமாற்றிக் கொண்டார். பின்னர் அவர் தன்னிடமிருந்த அனைத்து நாணயங்களையும் தேவாலயத்தில் டெபாசிட் செய்துவிட்டு மற்ற பிச்சைக்காரர்கள் வாசலில் உட்கார்ந்து தன்னை தானே பிச்சை எடுக்க ஆரம்பித்தார். இறைமகன் மனிதனாக மாறி ஏழையானதைப் போலவே இதை செய்வதன் மூலம் அவர் தன்னை எளிமையாக்கி கொண்டார். அவர் தனது குடும்ப சாப்பாட்டு மேஜையில் இருந்த அனைத்து கூடுதல் துண்டுகளையும் தவறாமல் சேகரித்து பசியுடன் இருப்பவர்களுக்கு கொண்டு வரும்போது ஏழைகள் மீதான தனது அன்பை வெளிப்படுத்தினார். இந்த செயல் ஏழைகள் மீதான அவரது அன்பின் அனைத்து செயல்களுடன் பிரான்சிஸை எடுத்துக்காட்டும் ஒருவராக மாற்றியது. நிறை அருள் வளம். பிரான்சிஸ் ஒரு அகமாற்றத்தை மட்டுமல்ல, அது வெளிப்புற ஒன்றாகவும் இருந்தது. ஆக அகப்புற மாற்றம் அவரிடம் காணப்பட்டது. அவர் தனது இதயத்தில் உறுதியான முடிவுகளை எடுத்தார். நெஞ்சத்தில் அசைக்க இயலா முடிவை எடுத்தார். அவற்றை செயல்களால் ஆதரித்தார். கடவுள் அவரை தீவிர வறுமைக்கு அழைப்பதை கேட்டார். அந்த புதிய அழைப்பை உடனடியாகவும் முழுமையாகவும் அரவணைத்துக் கொள்ள, தழுவிக்கொள்ள அவர் தயங்கவில்லை. பெரும்பாலும் கடவுள் நம் அனைவருடனும் மென்மையான மற்றும் நுட்பமான வழிகளில் பேசுகிறார். உள்நாட்டில் கடவுளுக்கு கீழ்ப்படிவது எளிது, ஆனால் செயலில் சமர்ப்பிப்பது கடினம். ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் நம்மை எதை செய்ய அழைக்கிறார் அதை நாம்
தயக்கமின்றி தழுவ வேண்டும் என்பது இறை அருள் வளம். உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் முழு சித்தத்தை தழுவுவதற்கான உங்கள் விருப்பத்தை பற்றி சிந்தியுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன செய்ய தயங்குகிறீர்கள்? உங்கள் இதயங்களில் கடவுளின் சித்தத்தை தேர்ந்தெடுத்து பின்னர் அதை உங்கள் செயல்களில் தீவிரமாகவும் முழுமையாகவும் வாழுங்கள். கடவுள் உங்களுக்கு வழங்க விரும்பும் சுதந்திரத்தை நீங்கள் காண்பீர்கள். இதுவே நிறையருள் வளம். இறைவேண்டல். புனித பிரான்சிஸ் அவர்களே, ஏழைகள் மீதான உங்கள் அன்பு செயல்களில் வெளிப்பட்டது. ஏழைகளை முழுமையாக அன்பு செய்ய நீங்கள் ஏழைகளாக மாறிவிட்டீர்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் எங்களை அன்பு செய்ய நம்மில் ஒருவரான இறை மகனின் வறுமையை பின்பற்றினீர்கள். நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிடமும் நான் இறைவனை அன்பு செய்யும்படி எனக்காக ஜெபிக்கவும். உடல் ரீதியாக ஏழைகளாகவும் அருள்வாழ்வு ரீதியில் ஏழைகளாகவும் இருப்பவர்களையும் நான் அன்பு செய்கிறேன். நான் கிறிஸ்துவை போல ஆவதற்கு தேவைப்படுபவர்களுடன் இன்னும் முழுமையாக அடையாளம் காண வேண்டும். புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவே, உம்மை நம்புகிறேன்.